ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப்ஸ்டைல் தமிழ். அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தான் முதல் முறையாக நான் அக்ஷய திருதியை பூஜை பண்ணியிருக்கேன், மகாலட்சுமி பூஜை பண்ணியிருக்கேன். நான் எப்படி சிம்பிளான பொருட்கள் வச்சு இந்த அக்ஷய திருதியை பூஜை பண்ணேன் அப்படின்றத இன்னைக்கு விளாக்ல பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ஷய திருதிக்கு தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவாங்க. நானும் வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். எதுக்காகனா அந்த முருகர் சிலைக்காக ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த அட்சய திருதிக்காக ஃபஸ்ட்டு இந்த பொருள் தாங்க வீட்டுக்கு வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மாலை தான். ஆனால் இதில் ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சுங்க எனக்கு. ஏன்னா முருகர் சிலைக்கு அது குட்டியாக இருக்குன்னு நினச்சி நான் ஆர்டர் போட்டேன். அது பார்த்தீங்கன்னா நல்லாவே பெரிய மாலையாக போயிடுச்சு. பாருங்கள், சிலையை விட மாலை பெருசாக இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததுனால அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. முருகர் சிலைக்கு அழகாக சூப்பராகவே பண்ணிட்டாரு பாருங்க. அது சூப்பராக அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. இப்போ தாங்க எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. இன்னொரு மாலை இருந்துச்சு, அந்த மாலை வந்து அவங்க அப்பா அம்மா படத்துக்கு போட்டுட்டாரு. அதுவுமே அழகாக இருந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ பெரிய மாலையை எவ்வளோ குட்டியாக மாற்றி முருகருக்காக போட்டுட்டோம். ஓகே, அதுக்கப்புறமா நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம், அதாவது மார்க்கெட் போயிட்டு வந்தோங்க. நாளைக்கு அட்சய திருதிக்காக பூஜை பண்ணுறதுக்காக. மதியம் 1:30 மணிலேருந்தே, அதாவது இது வந்து சண்டே எடுத்த வீடியோ, மதியம் 1:30 மணிலேருந்தே அட்சய திருதியை ஸ்டார்ட்டு. திங்கட்கிழமை காலையில் 11:30 வரைக்கும் தான் அட்சய திருதியை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அப்போவே கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். அதாவது தங்கமயிலோட இது தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இந்த வருஷம்தான் முதல் முறையாக நான் இந்த பூஜையே பண்ணுறேங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எந்த ஒரு நகையுமே எடுத்ததில்லை. அதாவது ஆல்ரெடி காது குத்தும்போது அது இதுன்னு அப்படி எடுக்கிறது உண்டு. நாங்கள் எதுவுமே பண்ணினதில்லை அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தோணுச்சு. அதனால் போயிட்டு பாப்பாவோட ஒன்றும் இல்லை, பாப்பாவோட கொலுசு சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிங்கு கேட்டா, மோதிரம், அதனால் அதுவுமே வெள்ளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க. கொலுசு பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு போட்டிருந்த கொலுசே வந்து எடுத்துட்டு எக்ஸ்ட்ராலாம் அமௌண்ட்டு நாங்கள் பே பண்ணலைங்க. இந்த ரிங்கும் சேர்ந்து எடுத்ததுனால டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 200 ரூபா பே பண்ணிட்டு வந்தோம், அவ்வளோதான். இப்போ இதுவே வந்து நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் காசு. எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்கியோ ஏதாவது ஒன்று பண்ணியோ அப்படி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதாங்க முதல் முறையாக நான் சேர்த்து வச்சுருந்து ஒரு பொருள் வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா தங்கமயில இந்த ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா பெருமாளோட படம். இது நல்லா அக்ஷய திருதி அன்னைக்கு அவரே வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மாலை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. 18 நெல்லிக்காய் வச்சு மாலை ரெடி பண்ணியிருக்கேன் மகாலட்சுமி பூஜைக்காக. இதுதான் முதல் முறையாக மாலை வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணுறது. இந்த காய் பார்த்திங்கன்னா 90s நான் வந்து பார்த்ததா ஞாபகம். இதோட பேர் கூட நான் மறந்துட்டேன். அது பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா 4 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா பால் பாயாசம் 4 மணிக்கு குளிச்சுட்டு வந்துட்டு பால் பாயாசம் அப்படியே செஞ்சுட்டு அப்புறம் இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து இந்த பலகை இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பூசிகிட்டு இருக்கேன். மஞ்சள் பூசிட்டு குங்குமத்தில் வந்து ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்ருக்கேன். ஏன்னா மகாலட்சுமியோட பூஜை எதுவாக இருந்தாலும் ஸ்வஸ்திக் போடுவோம். முருகருக்கு வந்து அந்த நட்சத்திர கோலம் போடுவோம். அதுபோல் மகாலட்சுமி பூஜைக்கு ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு திருப்பதி பெருமாள் படம் வந்துச்சு இல்லைங்களா, வெங்கடேஷ் பெருமாள் படம், அந்த ஃபோட்டோவுக்காக தான். அதையும் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கும் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதையுமே வச்சுட்டேன். இப்போ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இந்த ஃபோட்டோக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எப்படி என்னெல்லாம் போட்டு நல்ல ஸ்மெல்லாக ரெடி பண்ணுறேன் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இப்போ இந்த நெல்லிக்காய் மாலையை நானே என் கையால் செஞ்சு போட்டது ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சுங்க. என்ன தான் எத்தனை பூக்கள் மாலை வாங்கி போட்டாலும் நம்ம கையால் ரெடி பண்ணி போடுறது அது ஒரு தனி சந்தோஷம். அப்புறம் தாமரைப்பூ ஒன்று தாங்க வாங்கிட்டு வந்தேன். அது 20 ருபீஸ்னாங்க. அது ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூக்கள்லாம் வச்சுட்டு மல்லிகைப்பூ கொஞ்சமாக வச்சுட்டேன். அப்புறம் தேங்காய் பழம் அந்த தட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது வலிக்கு விழுந்துகிட்டே இருந்துச்சு வெங்கடேஷ் பெருமாள் படம். ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த கவர் வந்து நான் பிரிக்காமையே வச்சுட்டேன். அதனால தான் இப்போ வந்து பிரிச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு நான் இப்போ பூ வச்சுட்டு அங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள், அப்புறம் பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் எதுவும் நான் வாங்கலை. தேங்காய் பழம், மாதுளம்பழம், எலுமிச்சை, நெல்லிக்காய் இது மட்டும்தாங்க வாங்கினேன்.
அதுக்கப்புறம் நாம் எப்பவுமே பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா பூஜை முருகனுக்கு, அதுவுமே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த தீபம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்பவும் வழக்கமாக ஏற்றுற தீபமெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் முருகருக்கு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு தேங்காய் உடச்சி வச்சுட்டாரு என் ஹஸ்பண்ட். விளக்கே ஏற்றலை, தேங்காய் உடச்சி வச்சுட்டாரு. அதில் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்ருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நேரமாக கிளம்புனதுனால தேங்காய் உடச்சி வச்சுட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா பூவெல்லாம் போட்டுட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னடா தலையில் துண்டு கட்டிட்டு பூஜை பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க, எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வாசப்படிக்கும் அதுக்கப்புறமா தான் வந்து வாசலுக்கே எல்லாம் போட்டு வச்சிட்ருக்கேங்க. ஏன்னா வந்து குளிச்சுட்டு நேராக கிச்சனுக்குள்ளே வந்துட்டு உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இந்த வேலை செஞ்சிட்ருந்தேன். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாசலில் கோலமும் போட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு அந்த குப்பையெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் அள்ளிட்டு இப்போ பால் பாயாசம் முருகருக்குமே அதுதான் நெய்வேத்தியம் வச்சேன். பால் பாயாசம் வச்சு படைச்சிட்டு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூ இருந்தது எல்லாமே அங்கே எடுத்து வச்சுட்டேன். அந்த பிளேட்டிங் பண்ணி வச்சுட்டேன். நீங்களாம் வந்து எந்த டைமில் சாமி கும்பிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு 6 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. எப்போ இருந்து நான் செஞ்சுட்டே இருக்கேன், இருந்தாலும் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 6 மணிக்கு மேலே செஞ்சால் கூட ஓகே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 11:30 மணி வரைக்கும் திருதிய நட்சத்திரம் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முருகர் பூஜை தான் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் விளக்கேற்றி இருக்கணும். சரி பரவாயில்ல, 6 மணி ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து உதுபத்தி கற்பூரெல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலு மாயனதே தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அபிராமி அந்தாதி அது மட்டும் இருந்துச்சுங்க. ஒரு கார்டு மாதிரி வச்சுருக்கேன், அதில் இருந்துச்சு, அது மட்டும் படிச்சுக்கிட்டேன். கனகதாரா ஸ்தோத்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா பாட்டு போட்டு விட்டுருவேங்க நான். இது வந்து ஒரு கார்டு மாதிரி வச்சுருக்கேன், அதில் அபிராமி அந்தாதி இருந்ததுனால அது படிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை படிச்சுக்கலாம், தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், முருகர்கிட்டையும் அந்த மாலை ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா காலையில் சாப்பிட்றதுக்காக ஒரு 9:30 வந்தார். அப்போ வந்து பாப்பாவுக்கு கொலுசும் போட்டு விட்டாச்சு. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.